சிவனே வந்து பிள்ளையை பெத்தெடுக்கணும்னு நினைச்சே நெற்றிக்கணை திறந்தானா நெருப்பு கங்குகள் அப்படியே வந்து 6 குழந்தைகள் வந்துருச்சான். அந்த கனி வந்து ஒரே ஒரு கனி தான் உலகத்துல கிடைக்குன்னு சொல்லி நாரதர் கொண்டு வந்தாரு. மயில ஏறி முருகன் பறந்து அப்படியே சுத்தினாராம். இந்த கேள்விலாம் இந்த கதையை முதல்ல ஒருத்தர் சொன்னான்ல அன்னைக்கே சொல்லி கேட்டிருக்கணும். சிவனுடைய நெற்றிக்கண்ல இருந்து முருகன் பிறந்தாரா, ஞான பழத்தை நாரதர் கொடுத்தாரா, மயில் மேல முருகன் பறந்தாரா, இந்த கதையெல்லாம் சொல்லும் போதே நம்ம கேட்டிருக்கணும். இப்ப இதை கேட்டுவாங்க. இயேசு வந்து 3வது நாள் உயிர் பெற்று வந்தார் அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் கிறிஸ்டியானிட்டி இருக்கு. இப்ப ஒரு கிறிஸ்தவர்கிட்ட போயிட்டு இது ஏன் நம்புற, ஒரு செத்துட்டாப்லன்னு எப்படியா உயிர் நம்புற, இல்ல அறிவு இப்படி உட்காந்து பேசினா அவருக்கு நம்பிக்கை வளருமா? அவரோட நம்பிக்கை அங்க உடையுது, இறை நம்பிக்கை குறையும். கரெக்டா? ஜீசஸ் உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறது கிறிஸ்தவர்களோட நம்பிக்கை. அதை எதிர்த்து கேள்வி கேட்டா அவங்க இறை நம்பிக்கை குறைஞ்சிடாதா? ஜீசஸ் உயிர் தெழுந்தா நம்பிக்கை, அதே சிவனுக்கு முருகன் புள்ளனா மட்டும் உங்க ஒப்பம் தும்பிக்கையா? ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் வேர்ட்ஸ்? சாரி மாமா. ஒரே வாய் மயில்ல பறந்தாரா சிவனுக்கு பிறந்தாரான்னு கேக்குது. அதே வாய் அங்க போகும்போது ஜீசஸை கேள்வி கேட்டா அவங்க இறை நம்பிக்கை குறைஞ்சிடாதா? அப்ப எங்க இறை நம்பிக்கை நக்கின்னு இருக்க வேண்டியதுதான். இது பரவாயில்ல. இவர் முதல்ல சொன்ன பாயிண்ட மறுபடியும் போடுங்களேன். முருகன் வந்து சிவனுடைய பிள்ளையும் கிடையாது, அதாவது சிவனுக்கு பிறந்தவரும் கிடையாது. முருகனுடைய ஆரிஜின்ஸ் வந்து மடைமாத்துறதுக்காக குழப்பி விட்டு முருகன் சிவனோட பிள்ளை இல்லையா, அவருடைய ஆர்ஜினை மாத்துறதுக்காக அப்படி குழப்பி விட்டாங்களாம். ஓ அப்படியா? குழப்பி விட்டது யாருன்னு பாக்குறீங்களா? ஐயோ கூப்பிடுறானே. இந்த சிலையை கொஞ்சம் நல்லா பாருங்க. இமயமலையில சிவன், பார்வதி, கங்கை, இன்னொரு பக்கம் முருகன், வள்ளி தெய்வானை, இன்னொரு பக்கம் விநாயகர். சிவனுடைய இந்த ஃபேமிலி போட்டோவை கல்லுல செதுக்கி வச்சது யாருன்னு தெரியுமா? ராஜராஜ சோழன். தஞ்சை பெரிய கோயிலுடைய மெயின் கோபுரத்துல இந்த சிலையை செதுக்கி இருக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் நம்ம அடையாளம் தான், யூடியூப்ல எவனாவது உருட்டுவான், அதெல்லாம் நம்பிராதீங்க அப்படின்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆப்படிச்சிருக்காரு ராஜராஜ சோழன். இவ்வளோ சாலிட் ரெஃபரன்ஸ் எல்லாம் நாம காட்டுறோம்ல. ஆனா இதே இவங்க எப்படி தெரியுமா சமாளிப்பாங்க? இந்த கோயில் எல்லாம் இப்ப கட்டினது, ஆனா ஆரியர்கள் அதுக்கு முன்னாடியே திணிச்சிட்டாங்க இப்படின்னு கேவலமா சமாளிப்பாங்க. பாருங்களேன், நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சோ இவங்க சமாளிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அடுத்த மேட்டரையும் காட்டிடுறேன். பெரிய கோயிலோட ரெஃபரன்ஸ் வெறும் 1000 வருஷம் பழமையான ரெஃபரன்ஸ். ஆனா அதுக்கும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட மணிமேகலையில என்ன சொல்லியிருக்குன்னு தெரியுமா? பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்காங்க போல. ஆலமர் செல்வன் மகன் விழாவீர், அதாவது ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய சிவனுடைய மகன் அப்படின்னு போட்டிருக்கு. வாய மூடுடா, பல்லு தேய்க்காம பஜனை பாட வந்துட்டானுங்க. இது மட்டும் இல்ல, ஆலமர் செல்வன் அணிசால் பெருவிரல் சேம் சிவனுடைய மகன் முருகன் அப்படின்னு சொல்லி கலித்தொகையில போட்டிருக்கு. முருகன் வந்து சிவனுடைய பிள்ளையும் கிடையாது, அதாவது சிவனுக்கு பிறந்தவரும் கிடையாது. ராஜராஜ சோழனுடைய ரெஃபரன்ஸ், மணிமேகலையோட ரெஃபரன்ஸ், கலித்தொகை, பரிபாடல், திருமுருகாற்றுப்படை, இப்படி எல்லா ரெஃபரன்ஸையுமே ஃபேட் அவுட் பண்றது. சிவனுக்கும் முருகனுக்கும் நடுவுல சண்டையை மூட்டி விட வேண்டியது. ஆனா ஜீசஸுக்கு மட்டும் சொரிஞ்சு விட வேண்டியது. இவருக்கு பேர் தான் வெளியில தமிழ் பற்றாளர். உள்ள இவ்ளோ காண்டு வச்சீனே எப்படி அவட நீ சிரிச்சினே சுத்துற? ஆக்சுவலா வீடியோக்கு இது கொஞ்சம் irrelevant தான். இருந்தாலும் அண்ணன் ஒரு கியூட் ரியாக்ஷன் ஒன்று கொடுத்தாரு பாருங்க, சும்மா பார்த்துட்டு வாங்க. கதகளிடா பண்ற ஓவர் ஆக்டிங் பண்ற.